நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல பேச்சே இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஜட்ஜ் ஆகிறாரு. அவரு வந்து மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஆனா மல்லி வர்ற மாதிரி தெரியல. மறுபக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து சும்மா தேவையில்லாம எதனா அவங்க வந்து இங்க ஒரு ஆளை காட்டிக்கணும். அது மட்டும் இல்லாம விஜய் எனக்குன்னு என் அக்கா தான் போராடுறாங்க, என் பொண்டாட்டி போராடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுவாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம திரும்ப திருப்பு முனை மாதிரி ஒரு கேஸ அவங்களும் ஒரு பக்கம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சார் இதை எதுவும் நீங்க நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அவங்க வந்திருந்தா கூட எதனா இங்க வந்து நம்ம ராஜா இருந்தா சொல்லலாம். ஆனா அவங்க வரவும் இல்லை. சரி, அதனால இந்த கேஸை வந்து நான் தள்ளுபடி பண்றேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல வந்து இவங்க ஓகே பண்ணிடுறாங்க. நம்ம மல்லி ரெடி பண்ணாங்களா, அந்த வக்கீல வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம மல்லி எங்க போனாங்க என்னன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பதற்றமோ ஒரு பக்கம் பயமோ நம்ம விஜய்க்கு அதிகமாகுதுங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி இந்த மாதிரி பாதியில விட்டுட்டு போற ஆளே கிடையாது. ஒருவேளை மல்லி சொன்ன மாதிரி நம்ம அக்கா தான் எதனா பண்ணிட்டு இருப்பாங்களோ, சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் வெளியே வந்தா சொத்து எல்லாமே அக்காவுக்கு போவாது, தனக்கே வந்துடும். அதனால எதனா பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இவங்க அவங்க 2 பேரும் கடத்திட்டு இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா டபுள் மைண்டா யோசிக்க ஆரம்பிக்கிறார் நம்ம விஜய். ஏன்னா தான் அக்கா பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு சாதகமா மட்டும்தான் இருக்குங்க. நம்ம விஜய்க்கு சாதகமா 1% கூட இல்லை. அதனாலதான் நம்ம விஜய்க்கு இப்ப சந்தேகமே ஒரு பக்கம் வருது. ஆனா அதே சமயத்துல நம்ம அரவிந்த் திடீர்னு அப்படியே சும்மா மாஸ் என்ட்ரி கொடுத்து உள்ள வராரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்த ரவுடிங்களா மல்லி எல்லாம் அடிச்சு போட்டு அங்க இருந்த வீடியோ கால்ல போன்ல பண்றாங்க. இந்த மாதிரி எங்களை கடத்தின்னு வந்துட்டாங்க சார், நாங்க வந்து கரெக்டான நேரத்துக்கு அங்க வர முடியல, இது முழுக்க முழுக்க எங்களை திட்டமிட்டு கடத்தப்பட்ட ஒரு சூழ்ச்சி ஆகும், அதனால இந்த கேஸ 2 நாள் தள்ளுபடி பண்ணி வைக்கணும், அதுக்குள்ள நான் என் வக்கீலோட வந்து என் ஹஸ்பண்டுக்காக நான் வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுதான் வக்கீல் இருந்து என்ன மல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அடிச்சு ஆளுங்களெல்லாம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கூடவே அந்த வக்கீல் இருக்காரு, அவர் வந்து ஜட்ஜுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரும் சொல்றாரு நடந்தது எல்லாமே உண்மைதான், மல்லியோட ஹஸ்பண்டுக்காக நான் வாதாட போறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு துரோகி வந்து கடத்தின்னு வந்துட்டாங்க, அது யாரு என்னன்றது இப்ப நான் சொன்னா அவங்க வந்து உஷாராயிருவாங்க. அதனால எல்லாமே ஆதாரத்தோட இன்னும் 2 டேஸ்ல நிரூபிக்கிறேன் சார், 2 டேஸ் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி ஓகே நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி இருந்தேன்னு அவங்களோட வக்கீல் இருந்தேன்னு எப்படி சார் அவங்க கோர்ட்டுக்கும் வரல, சரியா ரெஸ்பான்ஸும் பண்ணல, இந்த மாதிரி ஃபேக்கா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கோசரம் நாம என்ன பண்ண முடியும் சார். சார் சார் உங்க விஜய்க்காக தானே சார் அவங்களும் போராடுறாங்க, நீங்க ஏதோ விஜய் ஜெயில தடத்தை பத்தி யோசிச்சுக்கிறாட்டுங்குது, விஜய் நல்லவர்னு சொல்லிட்டு நீங்க வாதாட்டுக்கிறீங்க, அது போலதான் அவரும் வாதாடணும்னு சொல்லிட்டு வராரு. அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, நீங்க விஜய்க்கு ஆதரவான வைக்கலா இல்ல ஆப்போசிட் வைக்கலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜையா கேக்குறாரு. உடனே எதுவுமே பேச முடியாம வாயை மூடிக்கிட்டு கொத்திக்கிட்டு சைலண்டா ரிட்டர்ன் வந்துடுறாரு. நம்ம ராஜேஸ்வரிக்கு அப்படியே சும்மா மொண்டை பிச்சுக்குது ஒரு பக்கம். ஐயோ ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் அந்த மல்லியோட தொல்லை தாங்க முடியல, மறுபக்கம் அந்த விஜயோட தொல்லை இன்னும் தாங்க முடியல. இவங்க 2 பேரும் சேர்ந்து நீ மண்டி அப்படியே சும்மா மண்டைக்குள்ள வந்து குட்டு 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 குட்டுன்னு குளுக்குறாங்க. இப்ப என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே எனக்கு எதனா ஒரு வழி காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்துன்னு இருக்காங்க. என்னதான் கடவுளை பார்த்துன்னு இருந்தாலும் நீ என்ன தப்பு செய்யறியோ அந்த தப்பு உனக்கு கண்டிப்பா 100 மடங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து விடும். அது போலதான் இங்கேயும் நீ கரெக்டா பண்ண விஷயங்கள் எல்லாமே தவறான நோக்கம், தவறான எண்ணம், அதனால உனக்கு தவறான தேர்வு தான் வந்து அடையும். சரி அந்த போல இப்ப நடந்துன்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு வந்து மல்லிக்கு ட்ரை பண்றாரு கரெக்டா போலீஸ் கிட்ட வாங்கி, ஆனா மல்லிக்கு ரீச் ஆகலைங்க. என்னடா இது இப்பதானே பேசணும் அதுக்குள்ள ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப அந்த ரவுடிங்க இருந்து கட்டி போட்டாங்க. ராஜேஸ்வரி அங்க சடனா போறாங்க, போயிட்டு பார்த்துட்டு டே என்னடா பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேடம் அடிச்சு போட்டு தப்பிக்க பார்த்தாங்க, திரும்ப கட்டி போட்டாங்க. மேடம் எல்லாம் சொதப்பிருச்சு. இப்ப இவங்க போனாலும் சரி போனாலும் சரி எல்லா பிரச்சனையும் ஏன் மேலதான் வரும். ஏன்னா இவங்க திட்டமிட்டு யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கே டைரக்டா இவங்க வீடியோ கால் பண்ணி எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இவங்க எங்க வச்சிருந்தா நமக்கு தான் ரிஸ்க், அனுப்பினாலும் ரிஸ்க். இப்ப என்ன பண்றது வக்கீல் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இவங்க ஆதாரமா இருந்தா தானே பிரச்சனை, இவங்க எல்லாமே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேக்குறாங்க. சார் நீங்க தேவையில்லாம உண்டகம் பண்றேன்னு சொல்லிட்டு நண்டகம் பண்ணி விட்டுருவீங்க போலயே, நீங்க என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. விஜய் வெளியே வந்தா கூட இப்ப பிரச்சனை இல்லை, திரும்ப எதனா ஒரு பொய்க்க சப்போர்ட் உள்ள தள்ளிடலாம். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒரேடியா நான் ஜெயில போயிட்டு அம்மா தாயே பச்சைக்களி போடுமா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரிபட்டு வராது சார், சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசின்னு இருக்காங்க. இப்படியே இந்த வாக்கிலே பேச்சையோ போயிருமா, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கடவுள் எல்லாருக்கும் எல்லா கதையும் திறந்து வைக்க மாட்டாரு, கரெக்டா எந்த நேரத்துல எப்ப திறக்கணுமோ அப்ப திறந்து வச்சிருவாரு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு யார் போறாங்களோ அவங்க வாழ்க்கையில மேலும் மேலும் ஜெயிச்சுக்கிட்டு போயினே இருப்பாங்க. அப்படி இல்லையா ஒன்னும் பண்ண முடியாது, வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துல ஒரு பக்கம் நாமளே
காத்தடிச்சுட்டு பறந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கணும். சரி, எவ்வளவோ வாழ்க்கையில பிரச்சனையெல்லாம் கண்டு நாம ஓஞ்சிட்டோம், இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும், வராம இருக்காது. வாழ்க்கைன்னா 1000 பிரச்சனை வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் தாங்கிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஓடிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படியா ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு நாம புலம்பிட்டு நின்று இருந்தா அதே மாதிரி புலம்பின்னு தாங்க நின்று இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க, அவங்க அடுத்து என்ன சதி திட்டம் தீட்ட போறாங்க, அடுத்து அவங்களோட பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதுக்கு நம்ம வீடியோவை கண்டினியூவா பாருங்க. புது புது கண்டென்ட்டா, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டா உங்களுக்கு தொடர்ந்து 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். ரீல்ஸ் மாதிரி அப்படியே சும்மா சருன்னு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. பாய் பாய்.